ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.1ஓட 5th ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்றதை ரீட் பண்ணிக்கலாம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/9 minus 8 1 4 4 4 7 1 minus 8 and 4, we should prove that A inverse is equals to A transpose. இந்த கொஷினில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் ஏ பார்க்கும்போது கொஞ்சம் நார்மல் மேட்ரிக்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒய்? பிகாஸ் நமக்கு மேட்ரிக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேலார் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுற மெத்தடாலஜி நார்மல் ஸ்டெப்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்றது ப்ராப்ளம் செய்ய செய்ய உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு வே ஆஃப் டிஃபைனிங் திஸ் ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இந்த ப்ராப்ளமை ரெண்டு ஹாஃபாக செஞ்சாகணும். ஒய்? பிகாஸ் ப்ரூவ் தட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம ஏ இன்வர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஹாஃபில் நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணி அது ரெண்டும் ஈக்குவலாக இல்லையான்றதை செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பண்ணுறதுக்கான வே ஆஃப் டிஃபைனிங் த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, first step will be finding determinant of A. Second step is finding adjoint of A. Third step is substituting the inverse formula and values to find A inverse. இதுதான் நம்ம A inverse கண்டுபிடிக்கிறதுக்கான 3 steps. And second half of the problem எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான். நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் தட் ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா, அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஆன்சர் நம்ம இப்போ ஆரம்பிக்கும் போது என்ன எழுதுவோன்னா சொல்யூஷன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ சொல்யூஷன், லெட் ஏ ஈக்குவல் டு 1/9 minus 8 1 4 4 4 7 1 minus 8 and 4. இங்கே நமக்கு கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரைட்டா? அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேலார் வேல்யூவும் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு ஸ்டெப், அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதும் நம்ம நார்மலாக செய்ய முடியாது. அதுக்குரிய கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் ஆர் எனி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணும்போது வி நோ தட்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம், அதுதான் ரைட்டான வேயும் கூட. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இஃப் lambda A is the given matrix, then determinant of lambda A is equals to lambda power n multiplied by determinant of A where lambda is a scalar. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஃப்ராக்ஷன் which is 1/9 ஒரு ஸ்கேலார் வேல்யூன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் படி பார்த்தா நமக்கு கொடுத்துருக்கிற லேம்டாவோட வேல்யூ என்னென்னா 1/9. ஓகே, தென் இங்கே என்னன்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், அது என்னென்னா ஆர்டர் ஆஃப் திஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3 rows and 3 column இருக்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட என் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா which is 3. ஓகே, ஸோ லேம்டா வேல்யூ 1/9, n வேல்யூ 3, தென் மேட்ரிக்ஸுக்கு இப்போ நம்ம
டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏன்றது இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்கேலார் வேல்யூ அஸ் வெல் அஸ் அ மேட்ரிக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அதை ஜஸ்ட் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒய்? பிகாஸ் அவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது அதுதான். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு லாம்டா பவர் என். இங்கே லாம்டாவோட வேல்யூ என்னென்னா 1/9, என்னோட வேல்யூ என்னென்னா 3. தென் நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்து அதை டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும், which is -8 1 4 4 4 7 1 -8 4. எப்போவுமே நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இந்த 2 லைன்ஸ் மட்டும்தான் ட்ரா பண்ணணும். இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணால் அது தப்பு, மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட், இப்போ இங்கே 1/9 ஹோல் கியூப்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த கியூப் 1க்கும் சப்ஸ்டியூட் ஆகும், இந்த 9க்கும் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ 1 கியூபோட வேல்யூ என்னென்னா 1 தான். 1 power anything is equals to 1. Okay, then 9 power 3 will be 729. 9 squared oda value 81, 9 cube oda value 729. Then இப்போ இதுக்கான determinant value கண்டுபிடிச்சிடலாம். First element is -8, then -8 வச்சுட்டு இது இந்த ரோவையும் இந்த காலமையும் கேன்சல் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸுக்கு தான் நான் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 4 × 4 is 16, -8 × 7 will be -56. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, +56ன்னு ஆகிடும். செகண்ட் எலிமெண்ட் இஸ் 1. கோஃபேக்டர் வேல்யூ படி பார்த்தா இந்த 1க்கு நம்ம கொடுக்க வேண்டிய சைன் என்னென்னா மைனஸ். ஸோ -1. தென் இந்த ரோவையும் இந்த காலமையும் கேன்சல் பண்ணிட்ட பிறகு எனக்கு கிடச்சிருக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் என்னென்னா 4 7 1 4. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது 4 × 4 is 16, தென் 1 × 7 will be 7, தென் 4. 4க்கான சைன் என்னென்னா பாசிட்டிவ் தான். ஸோ +4. தென் இந்த ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணிட்ட பிறகு இந்த 2x2 தான் இருக்குது. ஸோ 4 × -8 will be -32, தென் -1 × 4 is 4. இப்போ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி எழுதிடலாம். 1/729 -8 அப்படியே வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா 72. தென் -1, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 9. தென் 4 அப்படியே வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ -36. ஓகே, தென் இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணணும். 1/729 -8 × 72 will be -576. -1 × 9 will be -9. +4 × -36 is equal to -144. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஒய்? பிகாஸ் அது எல்லாமே நெகட்டிவ் டேர்மாக தான் இருக்குது. ஸோ எனக்கு ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணி தான் ஆகும். ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -729. ஆல்மோஸ்ட் டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் சேம் தான். பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே நெகட்டிவாக இருக்குது. இப்போ நான் கேன்சல் பண்ணி கொடுக்குறேன்னா இது 1 டைம்ஸ், இது -1 டைம்ஸ்னு ஆகும். ஸோ இப்போ 1 × -1, இது ரெண்டு தான் ரிமைனிங் டேர்ம்ஸ், ரைட்டா? ஸோ 1 × -1 will be -1, which is not equal to 0. நம்ம எப்போவும் எழுதுகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை இங்கே எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A is not equal to 0. Therefore, இந்த சிம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். Therefore, this is a non-singular matrix. இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அதுக்கு A இன்வர்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும்.
நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண மாதிரி இங்கே அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, we know that if lambda a is given matrix, then adjoint of lambda a is equals to lambda power n minus 1 into adjoint of a, where lambda is a scalar. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி. ஓகே, இங்கே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி லேம்டாவோட வேல்யூ 1/9 அண்ட் என்னோட வேல்யூ 3. இங்கே ஜஸ்ட் அட்ஜாயிண்ட்ன்றது மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகிருக்கு, ரைட்டா? ஸோ நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்போ கண்டுபிடிச்சிடலாம். adjoint of a is equals to lambdaவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், which is 1/9. என்னோட வேல்யூ is 3, ஸோ 3 minus 1. இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே எலாபரேட்டட் வே தான் யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு எலாபரேட்டட் வேலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது ஸ்டார்டிங்கில் எலாபரேட்டட் வேலே செஞ்சு பழகுங்கன்னு சொல்லிட்டு. வை? பிகாஸ் உங்களோட மிஸ்டேக் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே இருக்கும். எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் நல்லா செய்ய தெரிஞ்சிருச்சு அப்படின்றபோது நீங்கள் இந்த எலாபரேட்டட் வேயை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக மேட்ரிக்ஸை பார்த்து சால்வ் பண்ணி உங்களால் எழுதிட முடியும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுறதே பெஸ்ட். இல்லை நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவேன், எனக்கு இதெல்லாம் குழப்புற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் செஞ்சு போகிறதே பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தோட கோஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் adjoint is nothing but the transpose of the cofactor, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலமை டெலீட் பண்ணிவிட்டு அங்கே மிச்சம் இருக்கிற அந்த 2x2 தான் நம்ம கோஃபேக்டர்னு எழுதுவோம், ரைட்டா? ஸோ நமக்கு கொடுத்துருக்குற அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலமை டெலீட் பண்ணிட்டா எனக்கு கிடைக்கிற அந்த 2x2 மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 7, -8 and 4. அண்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நமக்கு கோஃபேக்டர்னா என்னன்னு தெரியும், விச் இஸ் அ சைன்டு மைனர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட். அதாவது இந்த டைமண்ட் ஷேப்பில் மட்டும்தான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு மைனஸ் கொடுத்தாகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலமை நான் ஹைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 1 and 9. இது மாதிரி எல்லாத்தோட கோஃபேக்டர்ஸையும் நம்ம இப்போ ஃபில் பண்ணிடலாம். இப்போ கோஃபேக்டரோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், adjoint is nothing but the transpose of the cofactor. ஸோ இந்த கோஃபேக்டரை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணுன்றதை மறந்துடக்கூடாது. ஓகே, தென் இப்போது இதுக்கான வேல்யூஸை கேல்குலேட் பண்ணி சிம்பிளராக எழுதிக்கலாம். 1/9 power 3 minus 1 will become as 1/9 power 2ன்னு மாறும், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸை நான் இப்போ வேல்யூஸை கேல்குலேட் பண்ணி எழுத போகிறேன். 4 into 4 will be 16 minus 8 into 7 will be minus 56. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால அது ப்ளஸ்ன்னு மாறிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது வெளியே, அதை எழுதிடலாம். தென் 4 into 4 will be 16 மைனஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கும். 1
into 7 will be 7. Then 4 into minus 8 will be minus 32. Then 1 into 4 will be 4. Next minus already வெளியே இருக்கு, அதை எழுதிடலாம். 1 into 4 will be 4. Then minus 8 into 4 will be minus 32. Already ஒரு minus இருக்கும், so plus 32 ஆகும். Then minus 8 into 4 will be minus 32. 4 into 1 will be 4. Then already இங்கே ஒரு minus இருக்கு. Minus 8 into minus 8 is 64. 1 into 1 will be 1. Then 1 into 7 will be 7. 4 into 4 will be 16. Already இங்கே ஒரு minus இருக்கு, மறந்துடக்கூடாது. Minus 8 into 7 will be minus 56. 4 into 4 is 16. Then minus 8 into 4 is minus 32. Then 4 into 1 will be 4. Then transpose பண்ணுறத மறந்துடக்கூடாது. இப்போ இதுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். இங்கே ஸ்கொயர்டு இருக்குன்னா இந்த ஸ்கொயர்ட் வேல்யூ 1க்கும் சப்ஸ்டிட் ஆகும், 9க்கும் சப்ஸ்டிட் ஆகும். ஸோ 1 squared is equals to 1 and 9 squared is equals to 81. Then 72 minus already இங்கே இருக்கு, ஸோ மைனஸ் மென்ஷன் பண்ணிடலாம். 16 minus 7 will be 9. Minus 32 minus 4 will be equal to minus 36. Minus already இருக்கு. 4 plus 32 will be 36. Minus 32 minus 4 will be equal to minus 36. Then minus already வெளியே இருக்கு. 64 minus 1 will be 63. 7 minus 16 will be equal to minus 9. Then minus of minus 56 minus 16 will be equal to minus of minus 72. Minus minus will be plus. So just 72. Then minus 36 plus minus 4 will be equal to minus 36. Then transpose பண்ணுறத மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரு நம்பர் இருக்குது, which is 9. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், 9 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அதாவது 9 எல்லா எலிமெண்ட்ஸ்லேருந்தும் divide பண்ணிடுறேன். 72 divided by 9 will be 8. Minus 9 divided by 9 will be minus 1. Minus 36 divided by 9 will be minus 4. Minus 36 divided by 9 will be same minus 4. Same here also minus 4. Minus 63 divided by 9 will be minus 7. Minus 9 divided by 9 will be minus 1. Then 72 divided by 9 will be 8. Minus 36 divided by 9 will be minus 4. இதையும் டிரான்ஸ்போஸ் பண்ணணுன்றதை மறந்துடக்கூடாது. நான் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். கேன்சல் பண்ணி கொடுக்கும்போது இது 1 டைம், இது 9 டைம்னு மாறும். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகும்னா 1/9ன்னு சேஞ்ச் ஆகும். தென் இப்போ நான் அந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ இந்த காலமை எனக்கு இங்கே ரோவாக மாற்றணும், which is 8 minus 4 minus 1, then minus 1 minus 4, 8 minus 4 minus 7 minus 4. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற adjoint of A. The way of defining the problem படி பார்த்தா நம்மளோட தேர்ட் ஸ்டெப் என்னென்னா A இன்வர்ஸோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அங்கே எழுதி கேல்குலேட் பண்ணோன்னா நமக்கு A இன்வர்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அந்த ஸ்டெப்பை பண்ணிடலாம். We know that A inverse is equals to 1 by determinant of A into adjoint of A, ரைட்டா? ஸோ இப்போ நான் எல்லாத்தோட வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 by determinant A ஓட வேல்யூ என்னென்னா -1. தென் நம்ம மேட்ரிக்ஸை இங்கே எழுதிக்கலாம். 1/9ன்றது அங்கே நமக்கு கொடுத்துருக்குற
ஸ்கேலார் வேல்யூ அதை மென்ஷன் பண்ண மறந்துடக்கூடாது. தென் இப்போ மேட்ரிக்ஸை எழுதிக்கணும். விச் இஸ் 8 minus 4 minus 1 minus 1 minus 4 8 minus 4 minus 7 minus 4. இதுதான் adjoint of A. இப்போ இந்த ரெண்டு ஸ்கேலார் வேல்யூஸை என்னால் மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். 1 into 1 will be 1 and minus 1 into 9 will be minus 9. Then இந்த மேட்ரிக்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதுதான். which is 8 minus 4 minus 1 minus 1 minus 4 8 minus 4 minus 7 and 4. அந்த ஸ்கேலார் வேல்யூவில் மைனஸ் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ஸாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த மைனஸை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அதாவது இந்த மைனஸை எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இங்கே இருக்கிறது என்ன ஆகும்னா 1/9 மட்டும் இருக்கும். 8 into minus will be minus 8. Minus into minus 4 will be 4. Minus into minus 1 will be 1. Minus into minus 1 will be 1. Minus into minus 4 will be 4. Minus into 8 will be minus 8. Minus into minus 4 will be 4. Minus into minus 7 will be 7. Minus into minus 4 will be 4. இதுதான் சிம்பிளிஃபைடு A இன்வர்ஸோட வேல்யூ. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். தென் இப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ப்ராப்ளம்க்கு மூவ் ஆகணும். விச் இஸ் ஃபைண்டிங் டிரான்ஸ்போஸ் ஆஃப் A. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A டிரான்ஸ்போஸ், விச் இஸ் அந்த ஸ்கேலார் வேல்யூ நம்ம எதுவுமே பண்ண முடியாத டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது அது அங்கே அப்படியே தான் இருக்கும். ஓகே, தென் அந்த மேட்ரிக்ஸை மட்டும்தான் நான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். விச் இஸ் -8 1 4 4 4 7 1 -8 and 4. இதை நம்ம என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த காலம் இங்கே ரோவாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ -8 4 1 1 4 -8 4 7 4. இதுதான் டிரான்ஸ்போஸ் பண்ண வேல்யூ, விச் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணால் எனக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு second equation, which is left hand side equal to right hand side. left hand side நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா A inverse is equals to right hand sideல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் A transpose. so A inverse equal to A transpose னு ப்ரூவ் பண்ணிட்டோம். so hence proved. show that prove thatனு ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளோட ஃபைனல் வேர்ட் நம்ம என்ன எழுதணுமா இருந்துச்சுன்னா hence provedனு எழுதணும். ஓகே, இந்த ப்ராப்ளம் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.